கள்ளக்குறிச்சின்னு சொன்ன உடனேயே எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்த திமுக காரங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க. 68 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார். 68 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார். கள்ளச்சாராயம் காய்ச்சினது பின்னணியில் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உயர்நீதிமன்றமே சொன்னது. உடனடியாக முதலமைச்சரை நீ கள்ளக்குறிச்சிக்கு போக என்று சொன்னது. முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போனவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாரா? இதுவரையிலும் இல்லை. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறதுதான் மிச்சம். ஆனால் கரூரில் 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக போனார். கள்ளக்குறிச்சிக்கு நடந்த அவருடைய கால்கள், கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை? தமிழா, நாம் எழுவோம் தமிழா.